ஆளு தயாள எங்க அம்மா கிட்ட எவ்வளவு எகத்தாளமா பேசினார் தெரியுமா? எங்க அம்மா அதிகமா தலை நிமிர்ந்து நடந்துதான் நான் பாத்திருக்கேன். ஆனா நீ செஞ்ச காரியத்தினால எங்க அம்மா தயாள முன்னாடி தலை குனிஞ்சு நின்னாங்க. மேடம் பேசாத. அன்னைக்கு கல்யாண மேடையில அத்தனை பேர் முன்னாடியும் என் சொத்து எல்லாத்தையும் உன் பேர்ல எழுதி வைக்கலாம் நான் சொன்னேன். ஏதோ பேச்சுக்கு சொன்ன நினைச்சிட்டு இருந்தியா? நீ அர்ஜுன கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சிருந்தா நான் கண்டிப்பா என் சொத்து எல்லாத்தையும் உன் பேருக்கு எழுதி வச்சிருப்பேன். அந்த அளவுக்கு உன் மேல நானும் என் அம்மாவும் நம்பிக்கையும் அன்பும் வச்சிருந்தோம். ஆனா ஆஃப்டர் ஆல் ஒரு பொறுக்கி பயலுக்காக நீ எங்களை விட்டு கொடுத்துட்டல. அந்த அர்ஜுன் மேல கொடுத்த கேஸ வாபஸ் வாங்கிட்டேன். லாயருங்கிற ப்ரொஃபஷன் ரொம்ப கான்ஃபிடென்ஷியலானது. அம்மா இனி உன்னை நம்பறதுக்கு தயாரா இல்ல. நீ இனிமே எங்க அம்மா கிட்ட ஜூனியரா ஒர்க் பண்றதுக்கான தகுதியை இழந்துட்ட. இங்க இருந்து போ. மேடம், நான் ஜூனியரா இங்க வேலை செய்யல. ஆனா அதுக்கு முன்னாடி நான் பாஞ்சாலி மேடம் கிட்ட 2 நிமிஷம் பேசணும். உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? என் அம்மா உன் கூட பேச மாட்டாங்க. நீ சொல்ற எந்த விளக்கத்தையும் கேட்க மாட்டாங்க. அதுதான் அனு சொல்றாள்ல. அப்புறம் எதுக்கு இங்க நின்னு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க? கிளம்பி போ. உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் செஞ்ச மாதிரி இவ்ளோ பெரிய துரோகத்தை பண்ணிட்டு உன்னால எப்படி இந்த வீட்டுக்கு மறுபடியும் தைரியமா வந்து நிக்க முடியுது? நான் யாருக்கும் எந்த துரோகமும் பண்ணல. என்னோட சூழ்நிலை அர்ஜுன் மேல கொடுத்த கேஸ வாபஸ் வாங்குற மாதிரி ஆயிடுச்சு. உன்னோட கதையெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. நீ கிளம்பலாம். ஏன்னா என் அம்மா நீ சொல்ற எந்த விளக்கத்தையும் கேட்க தயாரா இல்ல. அவங்க உன்னை பார்க்க மாட்டாங்க, உன் கூட பேச மாட்டாங்க. அவங்க பேசலனா என்ன? நான் பேசுறது உள்ள இருக்கிற பாஞ்சாலி மேடமோட காதுல விழும்ல. அவங்க என்னை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். மேடம், உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளுங்க ப்ளீஸ். என்னோட அம்மா அப்பா யாருன்னே எனக்கு தெரியாது.